மிளகாய் சோஸ் வந்து அப்படியே தயாராகிட்டுது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு எடுப்போம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு வந்து நாங்கள் மிளகாய் சோஸ் தான் செய்ய போகிறோம். உண்மையிலுமே இது வந்து உரைப்பான சோஸ் தான். இதை வந்து இப்போ மிளகாய் பழங்கள் எங்கள்கிட்ட இப்போ இருக்கிறபடியே நாங்கள் வந்து அதை காய போட்டு செத்தல் மிளகாய் இப்போ நாங்கள் இலகுவாக வாங்கிக்கொள்ளலாம். இப்போ கொஞ்சம் மலிவான அப்போ அந்த மலிவான நேரங்களில் வந்து நாங்கள் வாங்கி செய்து கொண்டால் அது இருக்கும் நீண்ட நாளைக்கு. இந்த சோஸ் வந்து தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதை தான் நாங்கள் செய்து காட்டப்புறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போமோ. இது வந்து எங்களுக்கு நல்ல மிளகாய் பழமாக இருக்குது. இது வந்து நாங்கள் காய வச்சு செத்தல் மிளகாயில் தான் சோஸ் செய்ய போகிறோம். இது நல்ல வெயிலுக்கு காய விடுவோம். அப்படியே கொஞ்சம் பிறவி போட்டால் தான் உங்களுக்கு காயும் வேகமாக. உரை பேக்கிலே மிரிச்சு போடலாம். பிறவி போட்டு விட்டால் சரி, இப்படியே காயட்டும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் காய்ஞ்ச செத்தல் மிளகாயாக 100 கிராம் அளவில் எடுத்துருக்கிறோம். இந்த 100 கிராம்லேருந்து தான் நாங்கள் இன்றைக்கி இந்த சோஸ் செய்ய போகிறோம். முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா இந்த காம்பை வந்து உடைச்செடுப்போம். உடைச்செடுத்து ஒரு தண்ணிக்கு போட்டு வடிவாக கழுவி எடுப்போம். எல்லாத்தையும் நாங்கள் உடைச்செடுப்போம். பார்த்திங்கன்னா காம்பெல்லாம் உடைச்சிட்டோம். நல்ல வடிவாக நாங்கள் கழுவி போட்டு இப்படியே இன்னொரு சட்டிக்க போடுவோம். இதோடு நாங்கள் 2 தக்காளி பழமும் எடுத்துருக்கிறோம். அதையும் போட்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 4 உள்ளி அளவில் எடுத்துருக்கிறோம். இதையும் போட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் அவிய விடப்புறோம். இது தண்ணியை வந்து அளவு விடணுமெண்டா கொஞ்சமாக தான் தண்ணி விட வேணும். இந்த மிளகாய் இதெல்லாம் அவியறதுக்கு தக்காளி பழமும் அவியறதுக்கு அளவாக தண்ணி விட்டால் காணும். இவ்வளோ தண்ணியும் காணும் எங்களுக்கு. நீங்கள் விரும்பினா வந்து நல்ல கொதி தண்ணியும் விடலாம். நல்ல கொதி தண்ணியை விட்டு நாங்கள் ஊற விடுறதுலும் பார்க்க இப்படியே அவிச்செடுக்கிறது வந்து எங்களுக்கு நல்லது, சுகம் எங்களுக்கு. இப்போ நாங்கள் இப்படியே அவிய விடுவோம். அடுப்பு மூட்டுவோம். முதல் அடுப்பு எங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது. இப்போ நாங்கள் செத்தல் மிளகாயை அவிய விடுவோம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். மிளகாய் எங்களுக்கு அவிஞ்சிட்டு கொஞ்சம் காணும். அதோட 2 தக்காளி பழம் போட்டு நாங்கள் அது வந்து அவிஞ்சு அப்படியே அந்த தோல் எல்லாம் முறிஞ்சோன்னு வந்துட்டு. இப்போ நாங்கள் இதை இறாக்குவோம். இது கொஞ்சம் ஆறட்டுக்கு எங்களுக்கு. ஆறுனா பிறகு நாங்கள் மிக்சியில் வந்து இதை வந்து அப்படியே அடிச்செடுக்க போகிறோம். கொஞ்சம் ஆறட்டுக்கு எங்களுக்கு ஆறிட்டுது. நாங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு இதை அரைச்செடுப்போம். இதில் இருக்குது தண்ணி, கொஞ்சமாக தண்ணி. இந்த தண்ணியை வந்து நாங்கள் விட்டு தான் அடிக்க போகிறோம். அதோட தேவையான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். தோல் தேவையில்லை எங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மிக்சியில் வந்து நல்ல வடிவாக அரைச்சி எடுத்துட்டோம். இதை நாங்கள் வடிச்செடுக்க போகிறோம். ஏன்னா சில நேரங்களில் அந்த இதுகள் இருக்குமே, நம்மளா பழத்தின் விதைகள் வந்து எல்லாம் இருக்கும். அதனால் வந்து வடிச்செடுப்போம். இந்த சோஸ் செய்ய போகிற தாஜிக்கையே நாங்கள் வடிச்செடுப்போம். எங்களுக்கு வந்து வேகமாக வடியாது. இப்போ நாங்கள் வந்து இப்படி அகப்பையால் வந்து இப்படியே நாங்கள் தேய்ச்சி விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக வடித்து எடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ அது நல்ல திக்கான பருவமாக தான் இருக்குது பாருங்க. ஆனால் இதில் பார்க்க எங்களுக்கு சோஸ் வந்து என்ன நல்ல திக்காக இல்லை வேற வேணும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். இதோட வந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த சோஸ் வந்து கன நாளைக்கு இருக்கணுமென்றதுக்காக நாங்கள் வந்து தேங்காய் வினிகர் வந்து இதால் ஒரு மூடி அளவில் விடுறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வச்சு பாவிக்க போகிறீங்கன்னா தேசி புளி விடலாம். ஒரு மூடி காணும் எங்களுக்கு என்ன. அதோட பார்த்திங்கன்னா இப்போ இந்த மிளகாய் சோஸ் வந்து கடும் முறைப்பாக தானே இருக்கும் எங்களுக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக அந்த இனிப்புக்காக கொஞ்சம் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம், அடுப்பில் வச்சு நல்லா திக்கான பருவமாக வரும் வரைக்கும் நாங்கள் காய்ச்சி எடுப்போம்.
இப்படியே நாங்கள் நல்ல வடிவாக காய்ச்சுவோம். இப்போ கொஞ்சம் அடுப்பு கூடுதலாக எரியணும். ஏன்னா இப்போ இந்த தன்மையாக இருக்குது தானே எங்களுக்கு, அது வந்து வத்தும் பிறகும் கொஞ்சம் கூடுதலாக எரியணும். அதுக்கப்புறம் வத்தின பிறகு எங்களுக்கு நோம்பலாக தணலில் இருந்து காய்ச்சப்பட்டாலே சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல காய்ச்சப்பட்டு கொண்டு வந்துடுது. ரெண்டாலும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காய்ச்சப்பட வேணும். ஏன்னா இந்த திக் வந்து இன்னும் கொஞ்சம் காய்ச்சப்பட்டா சரி. இந்த கொதிச்சோன்னு வரைக்கே தெரியுது பாருங்க. இந்த துதல் கிண்டைக்கு நாங்கள் கும்பலியாக வரும் பாருங்க, கொப்பளிச்சு கொண்டு வருது. அது கொஞ்சம் தடிப்பாகத்தான் அப்படி இந்த கொப்பளிச்சு கொண்டு வரும். இப்படி அப்போ தண்ணி பருவத்தில் இருந்தால் இப்படி வராது எங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு திக்காகட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அந்த தடிப்பாகி கொண்டு வருது. அப்போ எப்படி இந்த கொப்பளிச்சு பறக்குது. ஆனால் இந்த கவனமாக இருக்கணும். அதுக்கு மேலே ஜோஸ் பட்டு தாண்டா அப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவ்வளவு எரியும். ஏன்னா இந்த நாங்கள் கையால் அந்த கையாளைக்க கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கையில் எரியும் கூடுதலாக. ஆனால் பறக்குது இப்போ இவங்க கூடுதலாக பாருங்க எப்படி இருக்குன்னு. இனி வந்து அடுப்பை வந்து தணலில் விட்டுடணும். ஆக எரிக்கக்கூடாது இனி. இப்போ இருந்து நல்ல தணல்லையே இருந்தால் சரி. ஆக அடுப்பு எரியாமலுக்கு எங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் எங்களுக்கு அப்படியே இருக்கமா வந்தாச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் ஜோஸ் வந்து அப்படியே தயாராகிட்டுது. எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா காய்ச்சிப்பட்டோம். நஞ்சு காய்ச்சியில் திரிஞ்சு வலிஞ்சு ஓடாமலுக்கு இருக்குது பாருங்க. நல்ல பருவமாக வந்துட்டுது எங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து இறக்குவோம். இறக்கி வந்து இதை நல்ல வடிவாக ஆற விட்டுட்டு கண்ணாடி போத்தலுக்கு விட்டு வச்சா சரி. இப்படி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு எடுப்போம். இப்போ எங்களுக்கு வந்து மிளகாய் ஜோஸ் ரெடி ஆகிட்டுது. இதை வந்து நாங்கள் தேவைக்கிற மாதிரி பாவிச்சு கொள்வோம். என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் மிளகாய் ஜோஸ் செய்து எடுத்துட்டோம். என்ன எடுத்து அதை வந்து ஆற விட்டுருக்குறோம். அது ஓரளவுக்கு எங்களுக்கு ஆறிக்கொண்டிருக்கு. அதோடு சாப்பிட்றதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா ரோல் தான் செய்ய போகிறோம். ஏற்கனவே நாங்கள் ரோல் சுட்ட காணொலி காட்டியிருந்தோம். நாங்கள் செய்து காட்டியிருந்தோம். நாங்கள் அதனால் வந்து இந்த மா குழைக்கிறது அதுகளோடையும் நாங்கள் காட்டையில். இப்போ வந்து மா வந்து குழைச்சி எடுத்தாச்சு. நார்மலாக வந்து நீங்கள் ரொட்டிக்கு எந்த பருவத்தில் குழைப்பீங்களோ அந்த பருவத்தில் குழைச்சி கொள்ளலாம். பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. ரோலை நான் கடையெல்லாம் பண்ணி சாப்பிடணும் பண்ணி இல்லை, நாங்களே செய்து கொள்ளலாம். இப்போ நாங்களும் நிறைய நாள் ரோல் சுட்டு அப்போ ஜோஸ் செய்தா போல் இப்போ சின்னகள் எல்லாம் விரும்பி கேட்டா போல் டக்குன்னு நாங்கள் வீட்டில் உள்ள பொருளையும் எடுத்து வச்சு கொண்டு தான் அந்த ரோலுக்குரிய அந்த கறியையும் செய்த நாங்கள் உருளைக்கிழங்கும் லீக்ஸும் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து நீங்கள் டின் மீன் சேர்த்து செய்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நார்மலாக இறைச்சி முட்டையும் வச்சு செய்யலாம். டின் மீன் வந்து செய்யக்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து தோய்ப்பம்மான்னு சொல்லுவோம். இந்த மா வந்து கரைச்சி வச்சுருக்கேன். கோதுமை மா தான் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்குது. இதெல்லாம் ரசுக்கு தூள் எடுத்து வச்சுருக்குறோம் நாங்கள். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ரோலை வந்து நாங்கள் தட்டி சுற்றி எடுப்போம். என்ன இப்போ நாங்கள் தட்டுறேக்கே இல்லாட்டி இப்படி தட்டுக்கு வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சமாக எண்ணெய் பூசி போட்டு உருட்டி வச்சுருக்கிற உருண்டை எடுத்து நாங்கள் வட்டமாக முதல் தட்டி எடுப்போம். இது வந்து நாங்கள் உடனே குழச்சி எடுத்து நாங்கள் மா வந்து இப்போ குழச்சி கேன நேரம் எல்லாம் இதை விட இல்லை, உடனே குழச்சி எடுத்த மா தான் இது. என்ன செய்ய போகிறோம்னா வட்டமாக தட்டி எடுத்துட்டோம். இதுக்கு வந்து அளவாக கறி வைப்போம். கறியை வச்சு போட்டு நாங்கள் இப்படி மூடினா சரி. இப்போ இந்த 2 பக்கமும் மூடிட்டு அப்படியே சுற்றி விட்டா சரி. உங்களுக்கு ரோல் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்படியே முதல் எல்லாத்தையும் சுற்றி எடுப்போம் நாங்கள். இப்படியே நாங்கள் சுற்றி எடுத்துட்டோம். இனி வந்து நாங்கள் பொரிச்சு எடுப்போம். எண்ணெய் வந்து கொதிக்கட்டுக்குன்னு நாங்கள் எண்ணெயை விடுவோம். இப்போ நாங்கள் சுற்றி வச்சுருக்கிற ரோலை வந்து தோய்ப்பமாக போடுவோம். எடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம்னா ரசுக்கு தூள் பிரட்டப்போம். எல்லா இடமும் சேர்த்து பிரட்டினா என்ன செஞ்சுருங்க. அப்போ அந்த ஈரத்தன்மை எல்லா இடத்துலையும் பிரண்டிடும். ஒரே இடத்துல வச்சுட்டு இப்படி நாங்கள் அள்ளி போட்டு விட்டால் எல்லா இடமும் இந்த குமஞ்சு கொண்டு வராது. என்ன கொதிச்சுட்டுதான் என்ன கொதிச்சுட்டேண்ணே போடுவோம் நாங்கள். இப்போ
ஓ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டுது எங்களுக்கு. இப்போ நாங்கள் பிரட்டி விடுவோம். ரோல் வந்து எங்களுக்கு பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் எண்ணெயை வடித்து போட்டு இறக்குவோம். நல்ல காலம்புல பார்த்துக்கணும். இப்படி எல்லா ரோலையும் நாங்கள் இப்படியே பொரிச்சு எடுப்போம் வேணா. ஓ இப்போ ரோலும் சுட்டு எடுத்தாச்சேண்ணே. சோஸும் நல்லா ஆறி வந்துட்டுது. ரோலோட சோஸை சாப்பிட்டு பார்ப்போம். இனி வந்து நாங்கள் இப்போ கை வைக்கக்கூடாது, கரண்டியாலேயே பாவிச்சு கொள்ள வேணும். கை வைக்கலாம், டக்குன்னு பழதா போடும். காணும் மிளகா ஜோஸ் தானே. ஆனால் இன்றைக்கு ஜோஸ் செய்கிறதுக்கு வந்து நேரம் அவ்வளோ செல்லாது உண்மையிலேயுமே. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் செய்திடலாம். ரோல் செய்கிற டைம் வந்து கொஞ்சம் கூடி போச்சு. என்ன ரோல் செய்ய தான் நேரம். எப்படி இருக்கு? அந்த மாதிரி இருக்கு. சோஸ் தான் தரமாக இருக்குது விட. ஏன்னா உண்மையிலுமே சோஸ் நல்லா இருக்குது. இந்த உரைப்பு நாங்கள் கொஞ்சம் சீனி சேர்த்து நாங்கள் தானே நடுநிலையாக இருக்குது இனிப்பே. நான் இந்த சோஸ் அப்படியே இந்த என்ன சொல்கிறது வீட்டில் செய்தாண்டு விளங்குது. நல்ல திக்காக இருக்குது அந்த சோஸண்ணா. சரியான இது இருக்குது. இந்த போத்தில் பண்ணுறதே கொஞ்சம் பழிஞ்சு ஓடும். இது நல்ல கட்டியாக இருக்குது. அப்பாவுக்கு ஒரு ரோல் எடுத்து ஜோஸ் எடுத்து கொடுப்போம் வந்து இருக்கிறேன்ப்பா. அதோட கண்ண நாளைக்கு பிறகு மாமாவும் வந்திருக்கிறாரு. நாளைக்கு அப்பா கிட்டத்தட்ட ஒரு மாதம். இப்போ காயம் மாமாவுக்கு வந்து காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருது. முதல்ல ஒவ்வொரு நாளும் கொண்டே மருந்து கட்டுறாங்க. இப்போ ஒண்டை விட்டு ஒரு நாளைக்கு ஒரு காப்பை மருந்து கட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருது. முன்னேற்றம் இருக்குது. காயம் மாறினா சரி. இப்போ கால் வீக்கம் எல்லாம் நோமலாக வந்துட்டு ஆனால் கொஞ்சம் கால்களை வச்சு நடக்க இல்லாது. காயம் இருக்கிறபடியா பெரிய காயம். அது கொஞ்சம் வெட்டின காயம் தானே. அதால் கொஞ்சம் கால் வைக்கிறது கஷ்டம். இடத்துல வச்சோட ரத்தம் வருது காயத்தால். எவ்வளோ இடத்துல கால் வைக்க ரத்தம் வருது. அப்போ வந்து மாறினா தான் கால் வச்சு நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே பெட் ரெஸ்ட் எடுக்கிறது தானே, படுத்து இருக்கிறது. அதுக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது நெடுகளும் அங்கே இங்கே திரியிறாக்களுக்கு வந்து ஒரே இடத்துல இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அப்போ சரியானுட்டு அப்படியே பின்னேற டைமில் கொஞ்சம் வெளியில் வந்து இருக்கிறது. அப்படி அதே மாதிரி காலம டைம்லையும் வெளியில் இருக்கிறது. மதியங்களில் கொடுத்துட்டு அப்படியே படுத்துருக்கோம். அதுதான். அப்போ இது சோஸ் என்ன உரைக்குதா? எல்லாம் இருக்குது. இது மிளகாயெல்லாம் வித்தியாசமான சோஸ் தான். மிளகாய் பழத்தில் சித்தல் மிளகாயெல்லாம் செய்தது மிளகாய் ஜோஸ். உண்மையிலேயே பார்த்தீங்களோண்டால் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொளி. அதோட மாமா வந்ததும் சந்தோஷம் எங்களுக்கு. நாளைக்கு பிறகு அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். உண்மையிலேயே நன்றி, வணக்கம்.